கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் இந்த டிசம்பர் மாதம், இந்த மாதிரி ஒரு பண்டிகையை குறித்து பைபிள் எதுவும் சொல்லலை. அதனால் இதில் நிறைய விவாதங்களும் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடும் மிகுதியாக ஏற்படும். அதுவும் இந்த டிசம்பர் மாதம் எண்டாக ஒரு பெரிய போரையும் நடக்கும். கொஞ்சம் பேர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறது அவசியங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த டிசம்பர் முழுவதும் நம்ம கொண்டாடி தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படி நிறைய நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க. அதில் மத்தியில் வேறு கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா, ஐயோ கொண்டாடக்கூடாது, இது தவறான முறையில் ஒரு பண்டிகை, இதுக்கும் பைபிளுக்கு சம்மந்தம் கிடையாது, அதனால் கொண்டாடுகிறதே பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மைதான், இந்த பண்டிகை கொண்டாடணும்னு நமக்கு பைபிள் சொல்லவே இல்லை. டிசம்பர் 25 இயேசுநாதர் பிறந்தாருன்னு நமக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்ததை கூட தான் பைபிளில் இருக்குதே என்று குறிப்பாக டிசம்பர் 25 பிறந்தாருன்னு நம்ம ஊகிக்கும்படியான ஒரு செய்தியும் கிடையாது. இப்போது பிரச்சனை என்னன்னு சொன்னால், நிறைய பேர் பேசல கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள, ஏதோ இந்த பண்டிகை கொண்டாடி விட்டால் அவங்க எல்லாம் பாவி ஆகிடுவாங்க, கொண்டாடாவிட்டால் அவங்க எல்லாம் பரிசுத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடாமல் தவிர்க்கிறதுனால நாம் பரிசுத்தவான்கள் ஆகிடுறதும் இல்லை, கொண்டாடுகிறதுனால பாவிகள் ஆகிடுறதும் இல்லை. நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறோம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மையமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? பாவிகளை மீட்க வந்தார். அவர் பிறந்ததை குறித்த இவ்வளவு நாம் கொண்டாடுறோம்னு சொன்னால், அவர் நமக்காக ஏதோ ஒன்று உருவாக்கத்தான் வந்தார். அதுக்கு தான் சிலுவையில் அவர் ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை உருவாக்கினார். இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த பிறப்பு கூட நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த பிறப்பு எதனால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து பாவ விடுதலோடு வாழ்வதற்காக, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக, நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிறதுக்காக அவர் இந்த பூமியில் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை உருவாக்கினார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இதை கொண்டாட வேண்டும். இதை கொண்டாடாமல் இருக்கிறதுனால மட்டும் நாம் பரிசுத்தவனாகிவிட முடியும். நான் கொண்டாடுற பார்த்தீங்களா, கிறிஸ்துமஸ் பண்டிகை நான் கொண்டாடுறது கிடையாது, கிறிஸ்துமஸ் அன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் தான் இருப்பேன், அந்த மாதிரி சொல்கிறதுனால நம்ம செயின்ஸ் ஆகிடுறது கிடையாது. அதே நேரத்தில் இதை கொண்டாட போய்டுறதுனால செயின்ஸ் ஆகிடுறதில்ல, கொண்டாடுறதுனால நம்ம பாவியாகிடுறதில்ல. நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு கிறிஸ்துமஸ் பிறந்த கதை எதுவாக இருந்தாலும் நான் அந்த கண்ணோட்டத்தில் அல்ல, இயேசு பிறப்பு அந்த அடிப்படையில் நான் கொண்டாடுகிறேன்னு சொன்னால் தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய கொண்டாட்டத்துக்கு மையம் எது? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவும் நமக்கு என்ன தொடர்பு, அதான் பார்க்கணும். எப்பொழுதாவது நாம் சம்மந்தமில்லாத ஒருவருடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறோமா? நம்ம எவ்வளோ பேர் தெரிஞ்சவங்க எல்லாருடைய பிறந்தநாளையும் கொண்டாடுறோமா? அப்போ இயேசுடைய பிறந்தநாளை ஏன் கொண்டாடுறோம்? அவருக்கு நமக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பை உருவாக்கி கொண்டாட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து இரட்சகராக உலகத்திற்கு வந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து வாழ்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அந்தஸ்தோடு வாழ்கிறோம். இந்த உறவின் அடிப்படையில் கொண்டாட வேண்டும். ஆண்டவர் எனக்காக ரட்சிப்பை உருவாக்கினார், தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார், நித்திய வாழ்க்கை நம்பிக்கை கொடுத்தார். இதனால் நான் அவரை நினைத்து கொண்டாடுகிறேன்னு சொன்னால் ஒரு தப்பும் கிடையாது கொண்டாடுகிறதுல. எனவே ஒரு பின்னணியோடு கொண்டாடுவோம், ஒரு உறவின் நிலையோடு கொண்டாடுவோம். அதுதான் தேவனுடைய பார்வையில் உகந்த கொண்டாட்டம்.